என்ன வாத்தியார் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? நம்ம தமிழ்நாட்டு தேர்தல் ரிசல்ட் வந்து இம்புட்டு நாளாச்சு, ஆட்சியே அமைச்சாச்சு, இன்னுமா தமிழ்நாடு ரிசல்ட்டை போட்டு உருட்டிட்டு இருக்கீங்க? என்ன சமாச்சாரம்? இல்லப்பா, இந்த ரிசல்ட்ல ஒரு அற்புதமான ஆச்சரியம் இருக்கு, அதை பார்த்து தான் வியந்துகிட்டு இருக்கேன். ஆச்சரிய சமாச்சாரமா? என்ன அது? இல்ல, கொஞ்சம் கவனிச்சு பார்த்தா இந்த தேர்தல்ல ஒரே ஒருத்தரை தவிர மீதி எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில வெற்றி கிடைச்சிருக்கு. அதை தான் பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்கேன். நினைச்சேன், வெயில் இந்த போடும் போதே நினைச்சேன், உடம்பு சரியில்லையா பிரதர், ஹாஸ்பிட்டல் போகணுமா? இல்லப்பா, நிஜமாவே எல்லாருக்கும் வெற்றி கிடைச்சிருக்கு. நிஜமாவே ஒரே ஒருத்தர் தான் காலி, ஆல் அதர்ஸ் ஜாலி. ஓஹோ, ரொம்ப சீரியஸா சொல்றேன்னா ஏதோ மேட்டர் உனக்கு சிக்கி இருக்கு, என்னன்னு சொல்லு பார்ப்போம். முதல்ல விஜய் கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். அதுதான் தெரிஞ்ச மேட்டர் ஆச்சே. எங்க தளபதி வந்தார், வென்றார், சிஎம் ஆனார். ஆமா, அவருக்கு அது ஆரம்பத்துல அதிர்ச்சியா தான் இருந்திருக்கும். ஏய் இல்லப்பா, இம்புட்டு எளிதா தனித்து நின்று 108 இடங்கள்ல ஜெயிப்போன்னு அவரே எதிர்பார்த்திருக்க மாட்டார். அதை தான் சொன்னேன். ரைட்டு, இது அவருக்கு கிடைத்த வெற்றி. ஆனாலும் 10 சீட்டு கம்மியா வந்து படாத பாடு படுத்திடுச்சே தளபதிய, அது மத்தவங்களுக்கு கிடைச்ச வெற்றி. அந்த 10 சீட்டு கம்மி தான் மத்தவங்களுக்கு கிடைச்ச ஜாக்பாட். மத்தவங்களோட ஜாக்பாட்டா? யார சொல்றீங்க? காங்கிரஸ். அட ஆமால, அடிச்சாம்பாரு மணி ஆர்டர். கடந்த சில தசாப்தங்களாவே தமிழ்நாட்டுல அமைச்சரவையில இடம் வேணும்னு, மந்திரி பதவி வேணும்னு அவங்க எவ்வளவோ போராடியும் திராவிட கட்சிகள் அவங்கள கண்டுக்கவே இல்லை. ஃபேக்ட். கருணாநிதியோட மைனாரிட்டி அரசு காலத்துல கூட மந்திரி பதவி கிடைக்கல. ஆமா, இத்தனைக்கும் அப்போ மத்திய அரசுல திமுக அங்கமா இருந்துச்சு. பிற்காலத்துல ஸ்டாலின் கிட்ட கூட முறையிட்டாங்க, ஆட்சியில பங்கு வேணும்னு. கரெக்ட் தான், மந்திரி கிந்திரின்னு வந்தா எந்திரின்னு சொல்லிட்டாரு ஸ்டாலின். ரொம்ப ஷேமா போயிருக்கும் காங்கிரஸுக்கு. ஆனா இந்த முறை வெறும் 5 சீட்டுகளை வச்சுக்கிட்டு கச்சிதமா காய நகர்த்தி இப்ப தாவேக கேபினெட்டுக்குள்ள கெத்தா நுழைஞ்சு மந்திரி பதவிகளை வாங்கிட்டாங்க. அவங்க பல வருஷ கனவு இப்ப நனவாகி இருக்கு. ஆமாப்பா, அவங்க மந்திரி ஆயிட்டாங்க. இப்ப கூட அதை நம்ப முடியல. இப்ப சொல்லு, 5 சீட்ல மட்டும் ஜெயிச்சும் அவங்களுக்கு கிடைச்சது வெற்றி தானே? வாசவன் தான், கூட்டணின்னு திமுக கூட நின்று இருந்தா இதெல்லாம் கனவுல கூட கிடைச்சிருக்காது. அவங்கள விட அதிர்ஷ்டசாலி திருமாவளவன். 2 சீட்டு. ஆமா, 2 சீட்டு, ஒரு மந்திரி பதவி. உலக அரசியல் வரலாற்றுல இது முதல் முறை. வன்னி அரசுக்கு பதவி, இது விசிகேவுக்கு கிடைச்ச வெற்றி. ஆமாப்பா, அதே போலதான் நம்ம ஐயுஎம்எலும் இல்ல. கரெக்ட், இவங்களும் 2 சீட்டு, ஒரு மந்திரி பதவி. இவங்க 2 பேருமே தலா 2 சீட்டு தான் வச்சிருந்தாங்க. ஆனா இந்த 2 சீட்டு தான் விஜயோட ஆட்சிக்கு முட்டு கொடுக்கிற மிக முக்கிய தூணா மாறிச்சு. விளைவு, ஹிஸ்டரியிலேயே முதல் முறையா விசிகேவும் முஸ்லீம் லீக்கும் கேபினெட்ல நேரடியா மந்திரி பதவியை வாங்கி இன்னைக்கு கவர்மெண்டோட அதிகார மையத்துல உட்கார்ந்துருக்காங்க. வெறும் 2 சீட்டை வச்சுக்கிட்டு கிங் மேக்கரா மாறின இந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு அசாத்திய கெயின் இல்லையா? செக்குலரிசம் பல்லிழித்த தருணம் போகட்டும், இவங்கெல்லாம் ஜோசப் விஜய் கூட போய் ஒட்டிக்கிட்டாங்க, பதவியை தட்டிக்கிட்டாங்க. இது கூட ஒரு வெற்றின்னு சொல்லலாம். ஆனா மத்தவங்க, சரி அவங்களையும் பார்ப்போம் ஒவ்வொன்னா. ஜெயிச்ச கூட்டணிக்கு லாபம் இருக்கு, அதை ஒத்துக்கிறேன். ஆனா தோற்று போன அதிமுக திமுகவுக்கு எப்படி லாபம்னு சொல்றீங்க? வெயில் இன்னும் உங்களுக்கு இறங்கலையா வாத்தியார்? ஜெயிக்க போறாங்க, ஆட்சியை பிடிக்க போறாங்க நினைச்ச அதிமுக தோத்து துப்பி அடிச்சு 3ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. அது எப்படி வெற்றி? அதிமுக தோத்ததும் என்னாச்சு? உள்நாட்டு கலவரம் வந்துச்சு. சி.வி. சண்முகம், வேலுமணி தலைமையில கலகம் நடந்துச்சு. கட்சியோடைய நிலைக்கு வந்துச்சு. வெறும் கலவரம் இல்ல, 25 எம்எல்ஏக்கள் கட்சியை மதிக்காம மாத்தி ஓட்டு கூட போட்டாங்க. அதான் சொல்றேன், இந்த நிலையில அதிமுகவுக்கு எப்படி வெற்றி? சரி, கலவரம் வந்துச்சு, சில நாட்கள் செய்திகள் தூள் பறந்துச்சு. அப்புறம் என்னாச்சு? ஒரு சிலர் தவிர எல்லாரும் ராசி ஆயிட்டாங்க, ஒன்னாயிட்டாங்க, உடன்பிறப்பாயிட்டாங்க. இல்ல ரத்தத்தின் ரத்தம் ஆயிட்டாங்க. மேலும் ஒரு பிளவு ஏற்பட்டு இருந்தா கட்சியும் சின்னமும் மீண்டும் முடங்கி போயிருக்கும். அது நடக்காம போனது ரைட்டு தான். அதிமுகவுக்கு அதுவே ஒரு பெரிய வெற்றி தான். அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கலாம். அது மட்டுமா, எடப்பாடிக்கும் மிகப்பெரிய வெற்றி. சும்மா உருட்டாதீங்க வாத்தியார். உண்மையில எடப்பாடிக்கும் பெரிய வெற்றி தான். அவரது தலைமைக்கு எதிராக கிளர்ந்து எழுந்த பிரச்சனை புஷ்ன்னு போயிடுச்சு பாரு. ஆமா, நான் கூட காலின்னு தான் நினைச்சேன். இப்ப அதிமுகவின் அதிகாரப்பூர்வ ஒற்றை தலைமை ஆயிட்டார். அது அவருக்கு கிடைச்ச வெற்றி. எடப்பாடி தொகுதியிலே ஸ்டேட்லயே மிக அதிகமா 98,000 ஓட்டு மார்ஜின்ல மாபெரும் வெற்றி பெற்று தனது தனிப்பட்ட பலத்தை நிரூபிச்சிருக்கார் இபிஎஸ். ஜெயிச்சு என்ன புண்ணியம்? 10 தோல்வி எடப்பாடின்னு கிண்டல் செஞ்ச ஸ்டாலினை இப்ப இவரு கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. அதுவே அவருக்கு கிடைச்ச இம்மாலய வெற்றி தான். உங்க லொல்லுக்கு அளவே இல்லையா? சட்டம் விடுங்க, இப்ப மாட்டிவீங்க பாருங்க. இதுல திமுகவுக்கு என்ன வெற்றி? கொளத்தூர்ல கட்சி தலைவரே தோத்து போயிட்டார். கரெக்ட், ஆனா கடுமையான எதிராளியை கடந்து 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. 1991ல வெறும் 2 சீட்டு தான் ஜெயிச்சாங்க. 2011ல எதிர்கட்சி அந்தஸ்தே இல்லாம போச்சு. அந்த நிலையில இல்லாம தப்பிச்சதே பெரும் வெற்றி தானே. கரெக்ட் தான். ஸ்டாலின் வாரிசு உதயநிதி கூட எந்த எதிர்ப்பும் இல்லாம இப்ப எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டார். முதல்வராக வேண்டியவர். அப்பா போல தோத்து போயிருந்தா எம்எல்ஏ கூட ஆகியிருக்க மாட்டார்.
ஆமா, அந்த வகையில வெற்றி தான். அது மட்டுமல்ல, அலையன்ஸ் பார்ட்னர்ஸ்களை குறித்து நல்லா புரிஞ்சு வச்சிருக்கோம். இந்த எலெக்ஷன் ரிசல்ட் திமுகவுக்கு ஒரு பெரிய கிளாரிட்டியை கொடுத்திருக்கு. இது எதிர்காலத்துக்கு உதவும் இல்ல. ஆமா, இண்டி கூட்டணி தலைவலி வேற இனி இல்ல. சொல்ல முடியாதுப்பா, பிற்காலத்துல பிஜேபியுடன் கூட்டணி கூட வைக்கலாம். ரொம்ப கிண்டாதீங்க வாத்தியார், கோச்சிக்க போறாங்க. சரி, இவங்கள ஓடுங்க. இந்த தேர்தலில் பிஜேபிக்கு எப்படி வெற்றி? 4 ஒன்னாயிடுச்சு. ஒன்னாச்சும் கிடைச்சிச்சுல்ல. அது மட்டும் இல்ல, நோட்டாக்கு கீழே போகல ஓட்டு. அதுவே வெற்றி தானே. நக்கல்யா உங்களுக்கு. அண்ணாமலை வேற புது இயக்கம்னு கிளம்பிட்டார். பிஜேபியின் ஓல்டு கார்டுகளுக்கு போதாதா இந்த வெற்றி? ஆமா, கரெக்ட், மிரட்டு. அண்ணாமலைக்கு கூட இந்த தேர்தல் தோல்வியால பெரும் வெற்றி. இனி அவர் வழி தனி வழி அப்படிங்கிற மெய்யாலுமா பெருசுதான் பேக்கப்பா. அதெல்லாம் காலத்தின் கையில் இருக்கு. இப்ப நாம மத்த வெற்றிகளை பார்ப்போம். சொல்லுங்க. அப்பாவை எதிர்த்து பிரிஞ்சு வந்த அன்புமணி தான் இனி பிஎம்கே அப்படின்னு ஆயிடுச்சு. இது அவருக்கு கிடைச்ச வெற்றி. கடந்த பல வருஷங்களா ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாம தவிச்ச பிரேமலதாவின் தேமுதிக இந்த முறை ஒரு எம்எல்ஏ மற்றும் ஒரு எம்பி சீட்டை பிடிச்சு சட்டமன்றத்துக்குள்ள தங்க ரீஎன்ட்ரி மிக அழுத்தமா பதிவு பண்ணியிருக்காங்க. இது இவங்களுக்கு கிடைச்ச வெற்றி. இருங்க, வேற யாரெல்லாம் மிஸ்ஸிங்கு? சசிகலா ராமதாஸ் கூட்டணிக்கு இருங்க நானே சொல்றேன், பெரும் தோல்விதான். ஆனா இவங்க இனி ஒதுங்கி போயிடலாம். இது தமிழக அரசியலுக்கு கிடைச்ச வெற்றி, ரைட்டா? அப்படி நாம சொல்லக்கூடாது ப்ரோ. ஆமால, ரைட்டு. அப்ப காரைக்குடியில டெபாசிட் போன சீமானுக்கு அந்த ஒரே ஒருவரை தவிர அப்படின்னு சொன்னேனே, அந்த ஒரே ஒருவர் இவர் தான். ஒட்டுமொத்தமா எல்லாற்றையும் இழந்து 0 சீட்டோடு ஒரு மிகப்பெரிய சரிவை சந்தித்த ஒரே நபர் நாம் தமிழர் கட்சியின் சீமான் மட்டும்தான். சீமான் மட்டும்தானா? அது எப்படி? இது சும்மா பேச்சுக்கு சொல்றது இல்லைங்க, அசைக்க முடியாத கசப்பான உண்மை. கடந்த 10 வருஷத்துக்கு மேல மாற்று அரசியல், திராவிட எதிர்ப்பு அப்படின்னு சீமான் கஷ்டப்பட்டு வளர்த்து வச்சிருந்த ஒட்டுமொத்த இளைஞர் ஓட் பேங்கையும் ஒரே ஒரு எலெக்ஷன்ல வந்து அசால்ட்டா அள்ளிட்டு போயிட்டாரு விஜய். காரைக்குடி தொகுதியில சீமான் மிக மோசமா 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கார். மற்ற கட்சிகள் தங்களோட கோட்டையாவது காப்பாத்திக்கிட்டாங்க. ஆனா சீமான் தன் சகாப்த கால உழைப்பையும் இழந்து ஓட் பேங்கையும் பறி கொடுத்து இன்னைக்கு தனித்து விடப்பட்டிருக்கார். இந்த எலெக்ஷன்ல ஒரே நிஜமான நஷ்டவாளி சீமான் மட்டும்தான். கேட்கவே ஆச்சரியமா இருக்கு வாத்தியா. அப்ப ஃபியூச்சர்ல தமிழ்நாடு பாலிடிக்ஸ் எந்த திசையில போகும்? இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டோட இறுதி கிளைமாஸ் என்ன தெரியுமா? நேஷனல் லெவல்ல இருந்த இந்தியா கூட்டணி இப்ப தமிழ்நாட்டுல மொத்தமா சதறிடுச்சு. காங்கிரஸ் திமுகவை கழட்டி விட்டுட்டு விஜய் கூட கைகோர்த்து கேபினெட்ல உட்கார்ந்துட்டாங்க. திமுக இண்டி கூட்டணி மீட்டிங்கே புறக்கணிச்சிடுச்சு. ஃபியூச்சர்ல பாஜகவோட ஒரு ரகசிய அல்லது அபிஷியல் கூட்டணி அமைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா பாலிடிக்ஸ்ல நிரந்தர நண்பனும் இல்ல, நிரந்தர எதிரியும் இல்ல. இப்படி கூட்டணி காட்சிகள் மாறலாம். பழையன மொத்தமா கழிஞ்சு புதியன வளர்ந்து வந்து நிக்கலாம். எல்லாம் காலத்தின் கையில் தான் இருக்கு. பாரா, திரும்பவும் அதே டைலாக். ஆக என்னமோ செய்தி வச்சிருக்கீங்க. சரி, இந்த பதிவை பார்த்துட்டு அப்படியே வியூவர்ஸ் நோ பொலிட்டிக்கல் வியூவர்ஸ் கிட்டே கேட்டலாம், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு. கண்டிப்பா எல்லோரும் லாபம் பார்த்த சீமான் மட்டுமே நஷ்டம் அடைந்த இந்த விசித்திர எலெக்ஷன் ரிசல்ட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? நம்ம அனாலிசிஸ் உங்களுக்கு சரியா படுதா? சீமானோட அரசியல் இனி அவ்வளவுதானா? அண்ணே ஒரு நிமிஷம். என்னப்பா முடிக்கிற நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ற? என்ன விஷயம்? இப்படி எல்லாருக்கும் வெற்றி. சரி, மழையிலும் வெயிலையும் நின்று ஓட்டு போட்ட மக்களுக்கு ரொம்ப கஷ்டமான கேள்வி. இதையும் வியூவர்ஸ் கிட்டே கேட்டுடுவோம். ஆமாவாத்தியார், இந்த ரிசல்ட் மக்களுக்கு வெற்றியா இல்லையான்னு அவங்களே சொல்லட்டும். எல்லாருக்கும் வெற்றி, மக்களுக்கும் வெற்றியா? உங்க அதிரடி கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வியூஸ் நவ் பொலிட்டிக்கல் சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.